சொல்வேந்தர் அவையோர்க்கும் நடுவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஆப்போசிட் அணியினர் எதிரணியினர் வந்து சொன்னாங்க, நிறைய வந்து இடர்கள் அது இதுன்னெல்லாம் சொன்னாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனி மனித ஒழுக்கமின்மை. அந்த தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது அலுவலகத்துக்கு போனா மட்டும் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து இருக்கிறதுலயே வந்து மிகப்பெரிய காமெடியா நான் பார்க்குறேன். ஏன்னா, அலுவலகத்துல போறதுன்னா அடிச்சு புடிச்சு அங்க போயிடுவாங்க. அங்க மட்டும் உட்கார்ந்து வேலை செய்யாம நடந்துகிட்டு பண்றாங்களா? இல்ல வேற எப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அங்க போயும் இதே கணினி முன்னாடி தான் உட்கார்றாங்க. வீட்ல இருக்கிறப்ப அட்லீஸ்ட் அவங்க கணவர் படுற கஷ்டத்தெல்லாம் கண்கூட பார்க்குறாங்க. இதே வந்து அலுவலகத்துல இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு என்ன காலையில போயிட்டு இரவு வீட்டுக்கு வர்றீங்க. இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? வீட்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு அந்த ஒரு பழியையும் அவங்க மேல தான் போடுவோம். இதுல நம்மளும் வேலைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளோட நிலைமைய வந்து கோதை சொன்ன மாரி நெனச்சு பாருங்களேன். அவங்க அவங்க தான் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு, அவங்கள டே கேர்ன்னு ஒரு இடத்துல கொண்டு போய் விடுவோம். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பெரிய இது நடக்கும். ஊர்ல இருந்து டிக்கெட்ட போட்டு பெற்றோர கூப்பிடுவோம் இங்க. அவங்களும் வந்து அச்சச்சோ! குழந்தைகள பார்க்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசம் தான், 6 மாசம் தான், 6 மாசம் தான் அப்படின்ட்டு வருவாங்க இங்க. அவங்கள என்ன பண்ணுவோம்? குழந்தைகளே நம்ம டே கேர்ல விடுவோம். அதையும் நம்ம நம்ப மாட்டோம். இவங்க என்ன பண்ணுவாங்க? 4 செவுர சுத்தி, 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 சுத்தி பார்ப்பாங்க. 6 மாசம் எப்படா போகும்? எப்படா போகும்? அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஆனா ஊர்லலாம் நம்ம அவங்களோட உறவினர்கள் கிட்டலாம் என்ன சொல்லுவாங்க? என் பையன் அமெரிக்காவுக்கு என்ன கூப்பிடுறான். அவங்கள என்னமோ இங்க கூட்டிட்டு வந்து நம்ம பார்த்துக்கிறதுக்கு கூப்பிடுற மாரி அவங்க அங்க வந்து சொல்லிட்டு வருவாங்க. ஆனா நிலைமை என்ன? 5 நாளும் பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிற ஒரு பெரிய வீட்ல அவங்க மட்டும் தனியா ஏதோ வந்து பூத்து பங்களாலயோ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? பாழடைஞ்ச பங்களா. அந்த மாரி இருக்கிற மாரி தான் அவங்களுக்கு இருக்கும். வர்றதுக்குள்ள அவங்க நமக்கு சமைச்சு வைப்பாங்க. குழந்தைக வந்தா பார்த்துக்குவாங்க. அப்படிங்கிற ஒரு இதுக்காக மட்டுமே வந்து பெற்றோர கூப்பிட்டு இருந்தது மாறி, இப்ப வந்து வர்றவங்க, அவங்க குறைந்தபட்சம் அவங்க வந்து அவங்களோட பிள்ளைகள பார்த்துக்கிட்டு, அவங்க வீட்லயே இருந்து வேலை செய்யறதுனால, இப்ப தானங்க அவங்க வந்து நம்ம சின்ன வயசுல இழந்த சுகத்தை எல்லாம் இப்ப நம்ம திரும்பி பெறுறோமா இல்லையா? நம்மளும் ஒரு குழந்தையாய் மாறுறோமா இல்லையா? இந்த 6 மாசம் வந்து இவங்க வந்தவங்க சொல்றாங்க, "இந்த 6 மாசம் எனக்கு 2 நாள் மாரி தெரிஞ்சது. சீக்கிரம் போயிடுச்சு." அப்படின்னு இவ்ளோ நாள் போனா, இனி எப்ப கூப்பிடுவானோன்னு பயந்துட்டு இருந்தவங்க, இனி நம்ம எப்ப வரப்போறோம்னு ஏக்கத்துல போனது வந்து இந்த முறை அப்படிங்கிறத வந்து நான் இங்க பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க. அருமை, அருமை. அடுத்தது வாகனம். நமக்கு வந்து இங்க இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவோம்? நமக்கு வேலைக்கு போறோமோ இல்லையோ, ஆளுக்கு ஒரு காரு. எதுக்கு இருக்குன்னே தெரியாது. அத நம்ம எடுக்கிறோமான்னும் தெரியாது. வாங்கி போடுவோம். அதுவும் வந்து லீஸுக்கு. 2 வருஷத்துக்கு ஒருக்கா புதுசு புதுசா மாத்திக்கலாம். இப்ப எதிரணியிறதுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்றீங்க? வீட்ல இருக்கிறது பிரச்சனை, அந்த சாப்பிடுறது, உடற்பயிற்சி அதெல்லாம் சும்மாங்க. நான் வாங்குன ட்ரெஸ்ஸ வந்து யாருக்கும் கொண்டு போய் காமிக்க முடியல. என்னோட புது கார யாருக்கும் பார்க்க முடியல. இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் மட்டும் தான் வந்து, எனக்கு வீட்ல இருக்கிறது வந்து அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு, இப்ப என் வீட்டுக்காரர்லாம் இப்ப நியூயார்க்குக்கு இங்கிருந்து போறாருன்னு வச்சுக்கோங்களேன். காலையில குழந்தைகள் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்புவாரு. நைட்டு வர்றது வந்து குழந்தைகள் தூங்குனதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. அப்ப வந்து எங்க மாமனார் இங்க வர்றப்ப கூட சொல்லுவாங்க, "டேய் இதே மாரி நீ லேட்டா வந்துட்டு இருந்தேன்னா, அம்மா அந்த அங்கிள் யாருன்னு குழந்தைக கேட்பாங்க. ஜாக்கிரதையா இருந்துக்கோ." அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அந்த நிலைமையெல்லாம் இப்ப மாறி, பசங்க என்ன பண்றாங்க? என்னென்ன கஷ்டம் நமக்கு இருக்கு? ஏன்னா எப்பவுமே வந்து அம்மாக்கள் மட்டும் தான் வந்து கொஞ்சம் அருகாமையில வந்து அலுவலகத்த வச்சுப்பாங்க. அது எப்பவுமே வந்து அந்த தாய்மைக்கு உண்டான ஒரு குணமா என்னன்னு தெரியல. நம்ம எப்பவுமே குழந்தைகள நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற பொறுப்ப நம்மளே எடுத்துக்கிட்டு இருக்கிறனால, ஆண்கள் வந்து அவங்களும் வந்து திரைக்கடலோடியும் திரவியம் ஆண்கள் தான் தேடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறனால, அவங்க வந்து அப்படி போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம பொறுப்ப எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறதே வந்து இவ்வளோ நாள் நமக்கு தெரியாம இருந்தது. ஒருவேளை வீட்ல இருந்தா பிரச்சனை ஆகணுமோன்னு சொல்லி ரொம்ப தூரத்துல போயிடுறாங்களோ? ஆமாங்க. இப்பல்லாம் என் கணவருக்கு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 4 பருப்பு பேர் தெரியுதுன்னா பார்த்துக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி இவங்க சொன்னாங்கல்ல, அவங்க வந்து டிஷ் வாஷரு அந்த மாத்தி மாத்தி போட்டாங்கன்னு. அட்லீஸ்ட் போடவாது செஞ்சாங்களே! அது ஒரு முன்னேற்றம்னு நெனச்சுக்கணுங்க.
எதுவுமே பண்ணாம இருக்கறதுக்கு ஏதாவது பண்ணி தப்புல இருந்து தானே நம்ம ஒன்னொன்னா கத்துப்போம். அப்ப அவங்களுக்கே தெரியும்ல, அடடா! இத கூட தெரியாம நம்ம இத்தன நாள் இருந்திருக்கோமே! அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் அவங்க உணர்ந்திருப்பாங்கல்ல, அடடா! நம்ம எவ்ளோ வெளியில வந்து கணினியில வந்து நீங்க மிகப்பெரிய வல்லுனர்களா இருக்கலாம். ஆனா, வீட்ல பருப்பு எந்த பேருன்னு தெரியல அப்படின்னா, என்ன நீங்க என்ன சாப்பிடுவீங்க அவசரத்துக்கு? அந்த ஒண்ணு இருக்கு. அப்புறமா ஏதோ சொன்னாங்க, சூடா வச்சு கணவர்கிட்ட காமிச்சு நான் கொண்டு போய் வைப்பேன், ஆறி போயிடுது, ஆறி போயிடுதுன்னு. அலுவலகம் போனா என்னங்க நடக்கும்? 1 வாரத்துக்கு 1 நாள்ல சமைப்பீங்க. அத்தனையும் டேட் போட்டு ஃப்ரீசருக்கு போகும். திருப்பி அதே பாக்ஸ எடுத்து கொண்டு போய் அங்க சூடு பண்ணி சாப்பிடுறதுக்கு பதிலா, டெய்லியும் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடுறோம் அப்படிங்கிறது வந்து, இது வீட்ல இருந்து வேலை பார்க்கறதுக்கான சுகம் தான். அத வந்து நீங்க வந்து வீட்ல இருந்து ஆறிப்போனதையே உங்க கணவர் சாப்பிடாதத வந்து உங்கனால பொறுக்க முடியலையே! இதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி சமைச்சத குடுத்து விட்டுட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருந்தீங்கன்னா, நீங்க அத சொல்லியிருந்திருக்க மாட்டீங்க. நிஜமாலுமே ஒரு ஒரு சிலர் இருக்கலாங்க. உடற்பயிற்சி செய்யாதவங்க. ஆனா, வீட்ல இருக்கும்போது தான் நமக்கு நேரம் கிடைக்கணும். நேரம் கிடைக்கிறப்ப உடற்பயிற்சி செய்யணும். இன்னொன்னும் இருக்கு. நான் கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நம்ம எப்பவுமே வந்து பச்சோந்திய வந்து ஆ ஒரு எதிர்மறையான இதுக்கு தான் நம்ம உதாரணம் சொல்லிட்டு இருப்போம். ஆனா, பச்சோந்தி நிறம் மாறுறது எதுக்கு அப்டின்னா, அது அதோட அ உயிர காப்பாத்திக்கிறக்கு அந்த மாரி தான். இதே மாரி தான் நம்ம போற போக்குல வந்து நம்மள நம்ம மாத்திக்கிட்டு அந்த இதுல போயிட்டு இருந்தோம் அப்டின்னா, நமக்கு வர்றது எல்லாமே சுகமாக மட்டுமே இருக்கும் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.